கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 119ஆம் சங்கீதத்தில் அநேக பகுதிகளை அநேக விதமாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், வாசித்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த 89ஆம் வசனத்திலிருந்து 112ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க முடியாது, டைம் போயிடும். 119ஆம் சங்கீதம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும், முழுசாக வாசிக்க முடியாது. ஒரு பகுதி ஒரு வசனத்தை அவ்வளோ எளிதாக தியானிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மகிமையான காரியங்கள் நிறைந்த ஒரு வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை வாசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம், இவ்வளோ பெரிய சங்கீதம், ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் மகிமையான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் பார்த்தோம், சகல பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். 104ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டளைகள் குறித்து இதில் நிறைய எழுதியிருக்காரு, மகா விஸ்தாரம். அது எப்படி, அதுக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. சகல சம்பூர்ணத்துக்கு எல்லையை கண்டு இப்படிய கட்டளைகளும் மகா, அதுக்கு எல்லையே இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, இவ்வளோதான் இவ்வளோதான் இவ்வளோதான். ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு எல்லையே. இப்படி அநேக காரியங்களை அவருடைய காரியங்கள் வசனங்களை குறித்து தியானிக்கிறோம், அந்த கட்டளைகளை குறித்து தியானிக்கிறோம், பிரமாணங்களை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வேதத்திலேயே எப்போதும் நிறைந்திருக்கிறவர்கள் மற்றவர்களை பார்க்கல ஞானிகளாய் கர்த்தர் வைக்கிறார். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறபடியால் என்ன செய்கிறேன், மற்றவர்களை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறேன். ரெண்டாவது பார்க்குறோம், உம்முடைய வசனத்தின் சாட்சிகளை நான் பார்க்கிறபடினாலே எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை பெரிய ஆளாக வச்சிருக்கேன். இந்த வசனம் என்ன பண்ணுது, நம்மளை பெரிய ஆளாக வைக்குது. அதெல்லாம் தியானிக்கலை. ஆனால் இந்த 104ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 104ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இப்படி கட்டளைகளால் நான் என்ன செய்தேன், ஒரு உணர்வு வந்துருச்சாங்க. அந்த உணர்வு வந்ததுனால நான் என்ன செய்ய போகிறேன், இனி பொய் வழியெல்லாம் வெறுக்கப்போம். நமக்கு நிறைய பொய் வழி இருக்கும். நம்ம முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லா தெரியும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே வந்து பணம் கொட்டி பெரிய ஆள் ஆயிடலாங்கிற மாதிரி ஒரு மாயையான பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தும். எல்லாம் இருக்கும். ஆனால் அது என்னது, பொய் வழி, சகல பொய் வழி என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். இப்போ பார்க்கும்போது பெருசாக ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒன்றும் என்ன இருக்காது, உண்மையான ஆசீர்வாதம் இருக்காது. அது பொய் வழி, ஏமாத்துறதுக்காக பிசாசு வைக்கிற கண்ணிகளிலே ஒன்று. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி வழியை கண்டுபிடிக்கணும், ஆண்டவர் நான் எப்படி வழியை கண்டுபிடிக்கணும். ஒன்று, போய் என்ன செய்யுங்க, பூர்வ பாதையவே என்று கேட்டு அதில் நடவுங்கள் சொல்கிறார். ஏன்னா வழியை மாற்றுறதுக்கு பிசாசு ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் போனால் ஜீவ வழி, இந்த பக்கம் போனால் மரண வழி. ஜீவ வழியை விட மரண வழி தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எதுதான் நல்லா இருக்கு, நிறைய குடிக்கிறது நிறைய பேருக்கு நல்லா இருக்கு. காரணம் என்ன, அது மரண வழி. தேவையில்லாத காரியத்தை செய்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். போதைப் பொருட்கள், மற்ற காரியங்கள், இன்னும் நம்முடைய மதியில மயக்கத்தை கொண்டு வருகிற எல்லாமே என்னது, பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எல்லாம் என்ன வழி, பொய் வழி. ஆனால் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஜீவ வழி. அந்த ரெண்டு வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்னன்னு உனக்கு காட்டு. உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறது பெருசு இல்லை, நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறது தான் பெருசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட வழியில் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, பொய் வழியெல்லாம் வெறுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எது பொய் வழின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் வெறுக்க முடியும். எது பொய் வழின்னு தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, பைபிளை வாசிக்கணும்.
ரெண்டாவது, என் தேவனோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. அவர் நடத்துகிறது எனக்கு தெரியுது. அவர் பேசுறது எனக்கு தனியாக தெரியும். நாம் நல்லா ஜெபிச்சு போராடி ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்தோம்னா, இதுதான் வழின்னு சொல்றது நம்ம காது கேட்கணும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். உலக சத்தம் கேட்காது, மனுஷ சத்தம் கேட்காது, தேவன் பேசுகிற சத்தம் கேட்கும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி, அதிலெல்லாம் ட்ராப் இருக்கும். இந்த வழியெல்லாம் இன்னும் நான் நிறைய சொல்ல டைம் இல்லை. நான் அவசரமாக சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லி முடிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் இருந்த தேசம் நல்ல செழிப்பான தேசம். ஆபிரகாம் வாழ்ந்து அந்த தேசம் கல்தேயர் பட்டணம் என்று வாசிக்கிறோம். அவர் பாபிலோன் பகுதிகளில் வாழ்ந்து வந்தார். அவர் இருந்த தேசத்தில் நல்ல அழகாக 2 ஆறு ஓடிட்டு, யூப்ரட்டிஸ், டைகரிஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆறுகள் மத்தியிலே அவருடைய குடியிருப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. 2 பக்கமும் ஆறு. அப்போ எப்படி இருக்கும் ஊர்? நல்ல செழிப்பார். இவருடைய தொழிலே மேய்ப்பர்கள். நல்ல செழிப்பாக இருக்கு. இவங்களுக்கு இதுதான் வேணும். செழிப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, வசதி இருக்கு. கூடவே அங்கே என்னவும் இருந்தது, பாவமும் விக்கிரக ஆராதனையும் அதிகமாய் காணப்பட்டது. இதுல தான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு பேசுகிறார். ஆபிரகாமை, நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. வழி தெரியாது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம்னு சொல்லிட்டாரு. நான் சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து பீகார் போன்னு சொன்னால் போயிடலாம், ஆப்பிரிக்கா போனால் போயிடலாம், அந்தமான் போனால் போயிடலாம். நீ கிளம்பு, நான் உனக்கு ஒரு தேசத்தை காமிக்க போகிற, அதுக்கு புறப்பட்டு போனால் எப்படி போகுது? நம்பரும் சொல்லலை, வீடும் சொல்லலை, அட்ரஸும் சொல்லலை, ஊர் பேரும் தெரியல, தெரு பேரும் தெரியல. நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு நீ போ. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தா ஒரே புலம்பி தள்ளிரு. என்ன ஆண்டவர், இடத்தையும் காட்டலை, ஊரையும் சொல்லலை, புறப்பட்டு போனால் நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன்? ஒன்றும் கேட்கலாம். ஆபிரகாம் போன்னு சொன்னார்ல. சொன்னதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், காரானிலிருந்து புறப்பட்டு போ என்று சொன்ன தேவன் ஆபிரகாமோடு கூட வந்தார், ஆபிரகாமோடு கூட நடந்தார். ஆபிரகாமோட கருத்தை பிடிச்சிக்கிட்டாரு, நடந்து போறாங்க 2 பேர். இன்னைக்கு தேவன் சில காரியங்களை போனா நம்ம போயிடணும். போமாட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஆண்டவர், அப்புறம் பார்த்துக்கலாம் ஆண்டவர். இல்லை இல்லை, கருத்தை பிடிச்சிக்கோ, போ, புறப்பட்டு போ, முடிஞ்சு போச்சு. அவன் கையை பிடிச்சிக்கிட்டோன்னா நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறதே. அங்க இருந்திருந்தாருன்னா செழிப்பாதான் இருந்திருப்பாரு, ஆனால் ஆசீர்வாதமா இருந்திருக்க மாட்டாரு. இப்ப கொண்டு வந்த கானான் தேசம் எப்படி இருக்கு? கொஞ்ச நாள்ல ஒரே பஞ்சம், போராட்டம் போராட்டம் போராட்டம். ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, பஞ்சம். அவருடைய வந்திருக்கிற வேலைக்காரர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல. காரணம், தண்ணி இருந்தால் தானே எல்லாம் விளையும், விளைஞ்சாதானே சாப்பிட முடியும். எல்லாம் விலைவாசி ஜாஸ்தியாகிடுச்சு, ஒரே பஞ்சம். உடனே ஆபிரகாம் நம்மளா இருந்தால் கேட்டிருக்கோம், நல்லா இருந்த ஊரை விட்டு என்னை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த பாடுபடுத்துறீரா ஆண்டவரே. ஆனால் அவர் என்ன செய்யல, ஆபிரகாம் ஒரு வார்த்தைக்கு போனார். பஞ்சம் வந்து ஒன்று கேட்காம எகிப்துக்கு போயிட்டார். மற்றபடி அவர் வேற எந்த தப்பும் பண்ணல. அது ஒரு தப்புக்கே ஒரு அடி வாங்கினார். திரும்ப வந்தார். வரும்போது அந்த கானான் தேசம் ஆசீர்வாதமாக்கப்பட்ட தேசமாய் மாறியது. அதே கானான்ல வச்சு ஆபிரகாமை செல்வச்சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவரோட வேலைக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எலியேசர் சொல்றாரு, என் ஆபிரகாம், என் பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்?
செல்வ சீமானாய் இருக்கிறார். இவங்க வச்சிருந்த அந்த செல்வம் அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? கீழ்ப்படிஞ்சு போன்னு சொல்ற வழியில போயிட்டே இருந்தோம்னா தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நிறைவாய் நம்மை நடத்துகிறார். ஆனா நமக்கு என்ன கஷ்டம்னா அவர் சொல்றது செய்யறது தான் கஷ்டம். சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறது தான் கஷ்டம். நம்மளா இருந்தா நைஸா ஓட்டிட்டு இருப்போம். எகிப்தை விட்டு வரமாட்டாங்க, அங்கதான் நல்லா இருக்கு, எகிப்திலே இருந்துக்கிறோம் கொஞ்ச நேரம், எங்களுக்கு அங்கே போனால் பஞ்சம், நான் வரமாட்டேன்னு அடம் முடிச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே நிறைய பேர். பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, என்னை ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தார். நிறைய எனக்கு அதுதான் ஆசை. இங்கேருந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களை விட அங்கேருந்து இங்கே ஊழியம் செய்ய வருகிறவர்களை கர்த்தர் எழுப்பு. ஃபாரினில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா தெரியும், சாபத்துக்குரிய தேசங்களாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு குடும்பத்தோட, பிள்ளை வரலன்னா அம்மா அப்பா வெயிட் பண்ணி சாப்பிட்றோம். அம்மா அப்பா சாப்பிடலன்னா பிள்ளைங்க இருந்து அம்மா அப்பா கூட்டி விட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க? தைரியப்படுத்துகிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. கலகலன்னு அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஓடுறாங்க, வராங்க. திரும்ப அவங்களுடைய சந்தோஷம் தொடர்ந்து. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த ஃபாரின் போகிறாங்க பாருங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. எது போகும்போது என்னமோ ஸ்டைலாக போவாங்க, கோட் சூட் போட்டு. அவர் சொல்கிற ஆஸ்திரேலியாவில் பாதி இடம் காலி, பாதி இடம் காலியாக இருக்கும். ஆள் கிடையாது. பெரிய பெரிய மால், 10 பேர் ஒரு மாலில் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, ஆள் இல்லை. அவ்வளோதான், ஆட்கள் கம்மி. கனடா போனீங்கன்னா கனடா அதே கதை தான், ஆட்களே இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது பில்டிங்லாம் அப்பா எவ்வளோ அழகாக பெரிய பெரிய பில்டிங், ஆனால் அங்கே போனால் ஆளே கிடையாது. அந்த ஒரு ஏதோ ஒரு சண்டேயில் ஒரு இடத்துல கூடுகிற போது தான் அங்கே கூட்டங்கள் இருக்கிறதே தவிர, மற்ற நாட்களில் அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறது என்ன, ஓடியாகிற பிள்ளைய பார்க்காம பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது என்ன, அதுங்க ஸ்கூல்லையே இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வேலைக்காரங்க முன்னாடி இருக்கிறத, இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு. அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை. குடும்பங்கள் இன்றைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வசதிகளை கொடுத்துருக்கிறார். நாம் யார்? பாக்கியவான். நாம தான் பாக்கியவான். அதனால் ஃபாரின் போகிறத விட இங்கே இருக்கிறது தான் சரியான. அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்பயோ ஃபாரின் போயிருப்பாங்க. ஆக்சுவலாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு துபாயில் நல்ல சேலரியில் கிடச்சிது வேலை. நான் சொல்லிட்டேன், சபையை விட்டு ஊழியத்தை விட்டு இங்கேருந்து நாங்கள் சபை நடத்துகிறப்ப ஆலிசாண்டி சர்ச் போயிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் போகக்கூடாது, இருக்கிறத சாப்பிட்டு இங்கே இருப்போம். அப்படியே நீங்கள் சம்பாரித்து ஒரு 10 வருஷம் அங்கே இருந்துட்டு நீங்கள் யார் நான் யார் தெரியாமல் அங்கேருந்து இங்கே இருந்தாங்க ஓடுறதெல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல இருங்க, நமக்கு ஃபாரினே வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போயும் ஒருத்தர் துபாயில் இருந்து வேலை செஞ்சுட்டு அவரோட மகளுக்கு திருமணத்துக்கு அழைக்க வந்தார். அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் என்னது? ஒன்றுக்கும் உதவாது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யாது? ஆசீர்வதிக்க முடியாது. உலக பணம், உலக காரியங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள் ஒன்றும் நம்ம என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஃபாரின்ல எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாம் எதுல போயிடுறாங்க? ஒன்று டிவி, கேம்ஸு, மற்ற களியாட்டுகள், இதுல போறதுக்கு காரணம் என்ன? வேற வழி இல்லை. என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு அதான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரு? சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்படிதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். அதனாலதான் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. உடனே சொல்லிட்டார், எப்ப நீ இந்த பக்கம் போன, நான் அந்த பக்கம் போறேன், உன் சொத்து எனக்கு வேணாம், என் சொத்து உனக்கு வேணாம், நீ போனா அப்படி போ, நீ எங்க போறியோ போ,
நீ போகிறதுக்கு எதிர்மறையாக நான் போகிறேன். உடனே என்ன செய்தார் லோத்து, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது, நல்ல ஃபாரினாக இருக்குது அப்படின்னு சோதோம் போனார். சோதோம் கொமராவை தெரிந்து கொண்டார். கடைசியில் அந்த வாழ்க்கை வழி தெரியாமல் என்ன செய்தது, மாறி போனது. பார்க்க நல்லா இருந்துச்சு, ஏதேன் தோட்டம் மாதிரி தெரிஞ்சுதான் அதில் எழுதியிருக்கு. பார்க்கும்போது நல்லா அழகாக செழிப்பா அப்படி இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் லோத்துக்கு தெரியுது எல்லாம் பாவம் நிறைந்த ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்திலே விசலப்பட்டான். இந்த ஜனங்களையும் அவங்க நீதி இல்லாத கொடூரமான பாவங்களையும் நினைத்தவர் ஆவியிலே விசனப்பட்டார். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியும். இவர் பிள்ளைங்க, இவர் குடும்பம், இவர் மனைவி எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. சோதோம் கொமரா பட்டணத்தார் மாதிரியே மாறிட்டாங்க. விசனப்பட்டார், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் என்ன செய்தார், லோத்துவை ஆபிரகாமின் ஜெபத்தின் போலும் நினைந்தருளி தப்பு வைக்க நினைத்தாலும் லோத்துக்கு தப்பிக்க மனசு. அவர் வழி சொல்கிறார், எப்போ நீ என்ன பண்ணு, இங்கே பக்கத்தில் இருக்க என்ன பண்ணு, சோவாருக்கு போய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஒன்றும் அழிக்க மாட்டேன், நீ அங்கே போய் இல்லை பக்கத்தில் இருக்க மலைக்கு ஓடி போகணும். இவர் என்ன சொல்கிறார், இல்லை ஆண்டவர், மலைக்கெல்லாம் ஓடினா நான் செத்து போயிடுவேன், என்னால் மலையெல்லாம் ஏறி ஓட முடியாது, பக்கத்தில் இருக்க சோவாருக்கு போகிறேன். தேவன் வழி சொன்னால் இவங்க வேற வழி சொல்கிறாங்க. இந்த வேலையை எடுத்துக்கோ, இந்த வேலையில் இரு, நான் உனக்கு நாசிராது இல்லை இல்லை அந்த இதுக்கு பதிலாக இந்த வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளே தேர்ந்தெடுக்கிறதுனால தான் நம்ம போகிற இடங்களில் சில நேரங்களில் போராட்டம், நாம் போய் மாட்டிக்கிறது தான் பிரச்சனை. சில இடங்களில் போராட்டம். தேவன் சொன்னாரா, சொன்னதை செய்யுங்க, வேணானாரா வேணானா விட்டுருங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் வழி கேட்கணும். வழி அருகே நின்று, பூர்வ பாதைகள் அருகே நின்று வழி எது ஆண்டவரேன்னு கேட்கணும், ஜெபம் பண்ணணும். கேட்டாதான் சொல்லி தருவார், கேட்காதவங்களுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டார். கேட்கும்போது அழகாய் சொல்லி கொடுக்குற தேவன், ஒரு சின்ன பிள்ளைக்கு பேசுறது போல பேசுகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன் அழகாக சொல்லி கொடுப்பார். ஊழியத்தில் கூட பவுல் எப்படி என்ன பண்ணார், வழி தெரியல எங்கே போகிற, இப்போ நிறைய ஊழியம் பண்ணிட்டாரு, எங்கே போகிறது, அடுத்து எந்த தேசத்துக்கு போகிறது, இந்த பக்கம் போனாலும் போராட்டம், அந்த பக்கம் போனாலும் போராட்டம். ஆண்டவர் எங்கே போகிறதுனா சொப்பனத்தில் சொல்கிறார், மெசபதோமியா அங்கேருந்து அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறார். அந்த மெசபதோமியா பட்டணத்தானாகிய ஒருவன் சொப்பனத்தில் தோன்றி எங்கள் தேசத்தில் வந்து சுவிசேஷம் அறிவுன்னு சொப்பனத்தில் பேசுவார். உடனே அங்கே போகிறார். அப்புறம் ஐரோப்பாவுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் என்ன செய்கிறார், பவுலை நடத்தினார். நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வழி எது, அதை தெரிந்து கொள்ளும் போது நான் இன்னும் நிறைய சொல்ல முடியல. அந்த வழியில் நடந்து போனால் தான் நாம் நினைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். அந்த வழியாக நடக்க இதனால் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கப்பா, என் பிள்ளையை நடத்துங்கப்பா. ஒருவேளை நம்ம நடப்போம், நம்ம பிள்ளை நடக்காது, நம்ம குடும்பம் நடக்காது. அது ஒன்று பக்கமாக இழுக்கும், இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் இழுக்கும். அப்போ என்ன செய்யணும், அதற்காக ஜெபிக்கணும். சரியான வழியில் என் பிள்ளையை நடத்து, என் குடும்பத்தை நடத்து, என்னோட பேர பிள்ளையை நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணும்போது நேர் வழியாய் நடத்தி நம்மை கடைசி மட்டும் கொண்டு போய் அந்த பரம பாதையிலே கொண்டு போய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.